ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பீர்க்கங்காயும் தக்காளியும் போட்ட ஒரு கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சின்னதாக ஒன்று, மற்ற தேவையான பொருள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருங்க. நம்ம இதை குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சமாக, ரெண்டுமே கலந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக உளிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரணுங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். 4 வரமிளகா, பச்சை மிளகா 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி தான் போடணும். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பீர்க்கங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இப்போவே நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் இன்னும் நல்லா வேணும்னா மிளகாவை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மேல் தோல் நீக்கின பீர்க்கங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடும்பொழுதும் சூப்பராக இருக்கும். டிஃபன் சாதம் ரெண்டுக்குமே இது பக்காவாக மேட்ச் ஆகும். பிளேட் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது தட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா காயிலேருந்தே நமக்கு இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காயிலேருந்து இன்னும் தண்ணி நமக்கு அதிகமாக விட்டுருந்துச்சுன்னா அதே தண்ணியிலே நம்ம ஃபுல்லாக வேக வச்சுக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் விட்டுடலாம். தண்ணி நம்ம அதிகமாக ஆட் பண்ணோம்னா இந்த கடையிலோட டேஸ்ட்டு மாறி போயிடும். தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம இப்போது கடைஞ்சி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். தண்ணி இதில் நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கடைஞ்சிட்டேன். மீதி தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி இந்த கடையில் வந்துருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. அதனால் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ரெசிபிங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். 2 விசில் வந்ததுன்னா நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.